ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். ஸோ யூஎஸ் ஆயில் நேற்று வந்து என்ன மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா ஒரு செல்லிங் தான். ஸோ நம்ம நினச்ச மாதிரி தான் நேற்று ஓப்பனிங், அதாவது நேற்று மிட் நைட் மார்க்கெட் ஓப்பனிங்காக ஒரு செல்லிங் ஜோனில் தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்லோப், கிட்டத்தட்ட ஒரு -2.63% வரைக்கும் டவுன் தான் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு ஓவர் நைட் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆயிருக்கு. ஆனால் பெரிய ஓப்பனிங் எல்லாம் கிடையாது. ஒரு நார்மலாக நேற்று க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா $60.11. இன்னைக்கு ஓப்பனிங் வந்து $61.19. ஸோ கிட்டத்தட்ட ஒரு $1 மேலே தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இருந்தாலுமே ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் இன்னமும் வந்து யூஎஸ் ஆயில் வந்து இருக்கு. ஓகே, ஸோ இதோட டார்கெட் என்ன ஆகும், அதாவது பார்த்தீங்கன்னா டபுள் பாட்டம் அண்ட் டபுள் ரெசிஸ்டன்ஸ் ஒரு சேனல் மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 55.37 to 63.67. ஸோ மறுபடியும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து இங்கே வரத்துக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா, மறுபடியும் ஏதாவது ஒரு நியூஸஸ் ஏதாவது கொஞ்சம் நடுவில் வந்தது அப்படின்னா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். பட் டெக்னிக்கல் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கீழே இறங்கிறதுக்காக தான் சான்சஸ் வந்து இருக்கு. ஓகே, ஸோ க்ரூட் ஆயில் வந்து நேற்று வந்து கிட்டத்தட்ட ஒரு -147 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் தான் இருக்கு. ஸோ நேற்று விழுந்ததே ஒரு கேப் டவுன் மார்க்கெட் தான். ஸோ கேப் டவுன் விழுந்து அதை பேஸ் பண்ணி ஸோ ஈவினிங் மேலே தான் கொஞ்சம் ரெக்கவரி எடுத்திருக்கு. 188லேருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் பக்கம் ஸோ ரெக்கவரி வந்து எடுத்திருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் வாலட்டிலிட்டி இருந்தது நேற்றெல்லாம். ஸோ இன்னைக்கு வந்து என்ன மாதிரி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து மேபி இந்த 5288 தான் பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கான நெக்ஸ்ட் டெட்லைன் அப்படின்னு சொல்லலாம். டெட்லைன்னு கிடையாது, இந்த சேனல் லைனை பிரேக் அவுட் பண்ணால் ஸோ நம்ம பை வந்து போயிடலாம். இப்போ மார்னிங் மார்க்கெட்டே பார்த்தீங்கன்னா இந்த 5288க்கு மேலே ஓப்பனிங் வச்சது அப்படின்னா பை சைடு வந்து போயிடலாம். ஸோ அதோட டார்கெட் வந்து 5354 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த 5354ங்கிறது எந்த ரேஞ்ச் அப்படின்னா, இப்போ நேற்று ஒரு கேப் டவுன் விழுந்தது இல்லை, இந்த இடத்துல ஒரு கேப் டவுன் விழுந்தது. ஸோ இந்த இடத்த ஃபில் பண்ற ஜோன் தான் பார்த்தீங்கன்னா 5354. ஸோ நம்ம என்ன பண்ணணும், 5354 வந்தால் செல் எடுக்கலாம். 5354ல செல் 215 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் செல்லிங் எடுத்தோம் அப்படின்னா ஸோ அதோட டார்கெட் கண்டிப்பாக அங்கேருந்து அகைன் வந்து இந்த 5288 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஓகே, ஸோ நம்ம சப்போஸ் இந்த இடத்துல நடுவுலலாம் ஓப்பன் ஆயிடுது, என்ன பண்றது? இப்போ 5288க்கு சென்டர்லாம் இந்த மாதிரி இடத்துல ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ இங்கேருந்து செல் எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல ரிஸ்க் தான். இந்த இடத்துல செல் எடுக்கிறது 100% ரிஸ்க். அதுக்கு பதிலாக நம்ம 5188 வந்தால் பையிங் எடுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி இந்த 100 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு நமக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா அகைன் வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸில் ஒரு 50 to 60 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 5188 வந்தால் பையிங் போகலாம். இல்லை அப்படின்னா இந்த 5288க்கு மேலே கேண்டில்ஸ் ஓப்பன் ஆனால் பையிங் வந்து போகலாம். செல்லிங் வந்து 5354. ஓகேங்களா, ஸோ இன்னைக்கு வந்து இந்த மாதிரி தான் நம்ம ட்ரை பண்ணி ஆகணும். ஸோ இந்த 5288க்கு மேலே போனால் ஒரு 60 to 70 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு பை சைடு வந்து ப்ராஃபிட் புக்கிங் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் இப்போ வாலட்டிலிட்டி தான். இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாலட்டிலிட்டியான மார்க்கெட் தான். ஸோ இதோட நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது இதுதான், கிட்டத்தட்ட 290.9. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அடுத்த சப்போர்ட் ஜோன். இதோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படி இன்னைக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 298.1. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், நேற்றே ஒரு பெரிய வால்டல் தான், கிட்டத்தட்ட 290. பெரிய வால்டல் இல்லை, ஒரு சின்ன வால்டல் தான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 8 பாயிண்ட்ஸ் மேலே போயிட்டு வந்திருக்கு. ஓகே, சப்போர்ட்டுங்கிறது 290.9, ரெசிஸ்டன்ஸுங்கிறது 281.1. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து பையோ செல்ல வந்து பண்ணிக்கலாம். ஸோ கோல்டு வந்து பையிங் எடுத்திருக்கு, இது வந்து செல்லிங் ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்த சேனல் இன்னும் பிரேக் அவுட் பண்ணிட்டு க்ளோஸ் வைக்கல. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கோல்டை பொறுத்த வரைக்கும் செல்லிங்கில் தான் இருக்கு. சாரி, சேனலுக்கு மேலே க்ளோசிங் வச்சிடுச்சு நேற்று. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும், சேனலுக்கு மேலே க்ளோசிங் வச்சிருக்கு. ஸோ இதோட சப்போர்ட் ஜோன் வந்து $3206. ஸோ இங்கே வந்துட்டு அகைன் வந்து மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து கோல்டில் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து சில்வர் பார்க்கலாம். ஸோ சில்வரை பொறுத்த வரைக்கும் ஒரே இடத்துல தான் நின்றுட்டு இருக்கு, ஒரு பெரிய மூமெண்ட்டுங்கிறது கிடையாது. ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணினா தாராளமாக வந்து ஸோ நம்ம பையிங் வந்து போகலாம். ஸோ ஹையாக பிரேக் அவுட் நடந்திருக்கு. நேற்று வந்து $32.64. ஸோ இன்னைக்கு ஹை வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் $32.68. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம பை சைடு போகிறதுக்கான சான்சஸ் வந்து சில்வரில் வந்து இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து காப்பர். ஸோ காப்பர் கொஞ்சம் நேற்று நினச்ச மாதிரி தான் ஃபர்ஸ்ட்டில் நடந்தது. 861.75 கொஞ்சம் இறங்குனது இந்த இடத்துல.
ஸோ ஈவினிங்க்கு மேலே தான் ரெக்கவரி ஆயிருக்கு. ஸோ இருந்தாலுமே இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், இந்த 864 இந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். ஸோ காப்பர் வந்து 861.75 இருந்து அகைன் வந்து டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு, ஒரு 20 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ நமக்கு க்ரூட் ஆயில் என்ன பண்ணணும், 5188 வந்தால் பை போகலாம். 5288க்கு மேலே ஓப்பன் ஆனால் கூட பை போயிடலாம். 5354 வந்தால் தான் ஸோ நம்ம செல்லிங் வந்து ட்ரை பண்ணோம். வேற எங்கேயுமே செல்லிங் வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஸோ 5354 வரட்டும். ஸோ அந்த இடத்துல நம்ம செல்லிங் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.